இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிமியாஸ் ஹோம்குள்ளே வந்த உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு ப்ளே பண்ணிக்கிறேன். டீ கடையில் இருக்கும் பண்ணு அதை வச்சு என்னம்மா செய்ய போகுது இந்த பொண்ணு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நானும் அப்படி தான் யோசித்து இந்த சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் 3 பன் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பண்ணுக்கு ஒரு முட்டை அந்த மாதிரி உடச்சி ஊற்றிருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. இதை நான் அடிக்கடி செய்வேன், சூப்பராக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் சில்லி சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறேன். ஏன்னா வந்து பெப்பர் உப்பு எப்போவுமே போடுற மாதிரி இருக்கும், எப்போவுமே உள்ள ஆம்லெட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த சிக்கன் மசாலா போடுறேன். அப்படி சிக்கன் மசாலா இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பண்ணை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பண்ணை வந்து இந்த பேனில் போட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். டோஸ்ட் பண்ணாமலும் செய்யலாம், இப்படியும் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் 2 விதமாகவும் செய்கிறேன். இது வந்து இந்த பன் வந்து டீ கடையில், அப்புறம் ப்ரொவிஷன் ஷாப்பில், அப்புறம் வந்து பேக்கரியில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க அந்த முட்டை மிக்ஸை வந்து ஊற்றுறேன். 3 இதாக ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக தான் ஊற்றினேன், சின்னதாக வரணும்னு பார்த்தா அது பெப்பர் பேன் விரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சின்னது பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா பன்னோட சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மடித்து வச்சுக்கலாம். இப்போ ஆம்லெட் வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னில் கொஞ்சமாக மயோனைஸ் தடவ போகிறேன். மயோனைஸ் உங்களுக்கு பிடிக்காது இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சீஸ் வச்சுக்கலாம், அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் தடவிக்கலாம். பட் மயோனைஸ் தடவினிங்கன்னா நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன், அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், தக்காளி ஒரு பீஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி போடலாம், அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வைக்கலாம். நீங்கள் அந்த கோஸ் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஆம்லெட் வந்து மேலே வச்சுருக்கேன், அப்படியே வச்சு மூடலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மடித்து வச்சு கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே உள்ள பண்ணை வந்து மூடிடுங்க. மேலே கொஞ்சம் கெச்சப் தடவிருக்கேன், டொமேட்டோ கெச்சப், சூப்பராக இருக்கும். இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ரோ பன்னில் ஒரு சூப்பரான ஒரு பர்கர் ரெடி. இது வந்து டோஸ்ட் பண்ணாமல் செஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. பாய்.